குரு வந்து பணம் செழிப்புங்கிற ஒரு விஷயத்தையெல்லாம் உங்களுக்கு கொடுப்பார். ஆனால் குரு ஏதோ ஒரு வகையில் கன்னிராசியில் இருக்கவங்களுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு அவமானம் அப்படிங்கிறத உருவாக்கி கொடுத்துருவார். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இருந்தே குருவோடைய தாக்கம்ங்கிறதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் சில விஷயங்கள் வர ஆரம்பிச்சிடுங்க. ஃபேமிலியிலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ஏன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் இப்போ பணம் வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பணம் வரக்கு யார் காரணமாக இருக்காங்களோ அந்த ஆழ் மனசில் இருக்கக்கூடிய பயம், நான் சொல்லக்கூடிய இந்த கோயிலில் போய் நீங்கள் பரிகார முறைகள் செஞ்சு அந்த ஜாக்கிரதையாக இருக்கிறதுக்கு தான் வீட்டில் இருக்கவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. ஆனால் அதை கேட்க விடாமல் அதை வந்து குரு பண்ணலை. Presenting sponsor Tamil Matrimony. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. உங்கள் லெஜண்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம். அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து சமீப காலமாகவே கேது சில பாடங்கள் அப்படின்லாம் கொஞ்சம் எடுத்திருப்பார். இப்போ எனக்கு குரு வரார் எப்படி இருக்கும் அப்படின்னா, கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இருந்தே குருவோடைய தாக்கம்ங்கிறதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் சில விஷயங்கள் வர ஆரம்பிச்சிடுங்க. அதாவது பணம் முடங்கி இருந்த இடத்துலேருந்து பணம் வரக்கூடிய ஒரு அமைப்பு, அதுக்கான திசைகள் தெரிஞ்ச ஒரு அமைப்பு, இந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போது குரு வந்து பணம் செழிப்புங்கிற ஒரு விஷயத்தையெல்லாம் உங்களுக்கு கொடுப்பார். ஆனால் அந்த பணத்தை நீங்கள் எப்படி கையாள போகிறீங்க அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான விஷயமாகவே பார்க்கப்படுது. ஏன்னா குரு ஏதோ ஒரு வகையில் கன்னிராசியில் இருக்கவங்களுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு அவமானம் அப்படிங்கிறத உருவாக்கி கொடுத்துருவார். ஏன் அப்படின்னா, கன்னி நீங்கள்லாம் வந்து புதன் இல்லையா, இந்த புதனுக்கும் குருவுக்கும் அப்பப்போ ஆகவே ஆகாது. ஏன் அப்படின்னா, புதன் வந்து நீங்கள் ரொம்ப அந்த மெட்டீரியலிஸ்டிக்காகவும் அனலிட்டிக்கல் மைண்டாகவும் கணக்கு போட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் உங்களுடைய சிந்தனைகள் அப்படிங்கிறது இருக்கும். குரு என்ன சொல்கிறாரு, தர்மத்தின் வழி போகணும், எல்லாமே தர்மத்தின் படி செய்யி, நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டு இரு அப்படிங்கிறது தான் சொல்லுவார். இப்போது உங்களுக்கு வாழ்க்கையில் இப்போ பணம் வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பணம் வரக்கு யார் காரணமாக இருக்காங்களோ அவங்கள நீங்கள் விட்டுருவீங்க. அவங்களுக்கு நீங்கள் நன்றியோடு இருக்கணும் இல்லையா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நீங்கள் செய்யணும் இல்லையா. இதை என்னோடய உழைப்புனால தானே வந்துச்சு, நான் தானே இத்தனை உழைப்பு போட்டேன், நான் ஏன் அவங்களுக்கு என்னோடய ஷேரை கொடுக்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா கூட குரு அப்படியே உங்களுக்கு வர வேண்டிய பணத்தையோ புகழையோ அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவார் குரு. அதனால தர்மத்தின்படி நீங்கள் செயல்பட்டால் மட்டுமே குரு உங்களுக்கு நல்லது பண்ணுறதா இருக்கிறாரு. அதே மாதிரி டாக்குமெண்ட் சைன் பண்ணுறீங்க அப்படின்னா மிக மிக கவனம். ஒரு தடவைக்கு 10 தடவை அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு நிறுத்தி நிதானமாக முடிவெடுக்கணும். இந்த ஜென்ரலாகவே கன்னிராசிக்காரங்க ஒரு முடிவெடுக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதப்படுத்துவீங்க. சில டைம் வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸை கூட ரொம்ப யோசிக்கிறேங்கிற பேரில் கூட விட்டுருவீங்க. அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டாம். அதாவது எடுக்கக்கூடிய முடிவு தீர்க்கமாக இருந்துக்கிறது நல்லது. ஒரு முடிவு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பின்வாங்கிறது, இதுவும் குருவுக்கு பிடிக்காது, இதுவும் குருவுக்கு ஆகாது, இது தர்மத்துக்கு உகந்தது அல்ல அப்படிங்கிறது தான் வந்து குரு எப்போவுமே வந்து கன்னிராசியில் இருக்கவங்களுக்கு உபதேசமாகவே சொல்லிட்டு இருக்கிறது. நீங்களாம் வந்து பெண் சக்தி வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு உகந்ததாகவே இருக்கும். அதாவது அந்த சக்தி தான் வந்து உங்களை வழி நடத்தணுமே. நீங்கள்லாம் வந்து திருவேற்காடு கருமாரியம்மன் கோவில் அங்கே போயிட்டு பரிகாரங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அங்கே பரிகார முறைப்படி நீங்கள் செய்கிறப்போ நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள், அதாவது நிறைய பிளான்லேயே இருப்பீங்க. அந்த எக்ஸிக்யூஷன் வரப்போ ஒரு தயக்கம் இல்லாமல் ஒரு பயம் இல்லாமல் இருக்கும். ஏன்னா நீங்கள் பயந்துக்கிறீங்கன்னு உங்களுக்கு மட்டுமே தெரியும். ஆனால் மற்றவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, முடிவு எடுக்க வேண்டியது தானே, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு தானே அப்படின்லாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அந்த ஆழ் மனசில் இருக்கக்கூடிய பயம், நான் சொல்லக்கூடிய இந்த கோயிலில் போய் நீங்கள் பரிகார முறைகள் செஞ்சு அங்கே நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வரப்போ உங்களுக்கு சேஞ்சஸ் அப்படிங்கிறது ஒரு க்ரோத்துங்கிறது இருந்தாலும் ஃபேமிலியிலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. வாக்குவாதங்கள் வர்றது, ஏன்னா இந்த பணத்தை நீங்கள் இப்படிலாம் கையாளணும் அப்படின்னு வீட்டில் சொல்லலாம். அப்படியெல்லாம் சொல்கிறப்ப கேட்கணுங்கிற அந்த தாட் இல்லாமல் இருக்கலாம். ஏன் அப்படின்னா, நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, டாக்குமெண்ட்ஸ் பார்த்து சைன் பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த ஜாக்கிரதையாக இருக்கிறதுக்கு தான் வீட்டில் இருக்கவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. ஆனால் அதை கேட்க விடாமல் சில டைம் புதன் வந்து உங்களுக்கு பண்ணிடும். அது வந்து குரு பண்ணலை, புதன் பண்ணும் கேட்க விடாமல். குரு நல்லது பண்ணுறதுக்கு தான் இருக்கிறாரு. அதனால் வந்து உபதேசம் பண்ணுறவங்கள குருவாகவே நினச்சி அவங்க வந்து, அதாவது குருவிலேயே 2 வகை உண்டு. கரெக்டாக உங்களுக்கு யார் உங்களை புகழ்கிறாங்களோ அவங்கள நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்க நல்ல குரு கிடையாது.
உங்களுடைய குறைகளை அவங்க சொல்லணும். இது தவறு, இது இப்படி இருந்து மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறவங்க தான் குரு. குரு திருத்துறதுக்கு தானே இருக்கிறாங்க. அதனால இதை பார்த்து நிதானமாக முடிவெடுங்கன்னு சொல்கிறவங்களுடைய பேச்சை கேளுங்க. கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் வந்து டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அக்டோபர் 18, 2025 மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு குரு வந்து பெயர்ச்சியாகி போகிறார். அதே இது நவம்பர் மாதம் திரும்பி கடகத்திலிருந்து மிதுனத்துக்கே போகிறார். அதுதான் அதிசார பயிற்சி, அதாவது ரிவர்ஸில் போகிறது அப்படின்னு சொல்கிறது. குருனா யார்? குரு வந்து அவர் தேவகுரு இல்லையா? அவரை வந்து பிரகஸ்பதி அப்படின்னு சொல்கிறது. தேவர்களுக்கெல்லாம் அவர் குரு. அப்போ குரு இருக்கிறப்ப என்னென்ன நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். குரு வந்து பிள்ளை பேராகட்டும், திருமணம், செல்வம், செழிப்பு, அனைத்து நல்ல விஷயங்களுக்கும் குரு ரொம்ப மங்களமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு கிரகம் இல்லையா? சனிக்கிட்டிருந்து தப்பிக்க ஒரே வழி குரு அப்படின்னு இருந்தாலும் பெரும்பாலும் எல்லாரும் பயந்துக்கிறது யாருக்கு பயந்துக்குவாங்க? சனிக்கு பயந்துக்குவாங்க. நிஜமாலுமே யாருக்கு பயந்துக்கணும் தெரியுமா? குருக்கு தான் பயந்துக்கணும். ஏன் அப்படின்னா குரு ஞானக்காரகன், அதாவது தர்மமாக இருந்தால் மட்டுமே குரு உதவி பண்ணுவார். இல்லை அப்படின்னா தர்மம் தலை காக்கும். கிருஷ்ணர் எப்படி வந்து லேட்டாக வந்தாலும் பாண்டவர்களுக்கு வந்து தர்மப்படி எப்படி யுத்தம் பண்ணணுமோ அதை சொல்லி கொடுத்து வெற்றி அடைய வச்சார் இல்லையா? தர்மத்தின் பக்கமே கிருஷ்ணர் நிற்பார். தெய்வம் தர்மத்தின் பக்கமே நிற்கும் அப்படிங்கிறது தான் வந்து குருவோட கொள்கையே. அதனால ஜஸ்ட் லைக் தட் குரு வந்துட்டாரு, எங்களை எல்லாம் காப்பாற்றிடுவார் அப்படிங்கிறத விட நம்ம எந்த அளவுக்கு நியாய தர்மத்தோடு இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் வந்து குரு நம்மளுக்கு சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. சரி, இந்த குரு அதிசார பயிற்சினா என்ன? இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள், புரிகிற மாதிரி சொல்லுங்கள், எங்களுக்கு அது புரியல. பயிற்சினா என்ன, அதிசார பயிற்சினா என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு வண்டியில் போகிறோன்னு வச்சுக்கோங்க, ஒரு பஸ்ஸுன்னு வச்சுக்கோங்க, எல்லாருமே பஸ்ஸில் போயிருப்போம். இப்போ நம்ம பஸ்ஸில் போயிட்டு அந்த பஸ்ஸு நிற்கிது, பக்கத்தில் ஒரு ட்ரெயின் ஃபாஸ்ட்டாக போகிறப்போ நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம்? பஸ்ஸு ரிவர்ஸில் போகிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். ஆனால் பஸ்ஸு அங்கேயே தான் நிற்கிது, பஸ்ஸு ரிவர்ஸில் போகலை. அந்த மாதிரி குரு என்ன ஆகுறாருன்னா, குரு ஜென்ரலாகவே ஒரு வருடம் ஒரு 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 ராசி கட்டத்தில் இருப்பார். மொத்த ராசி கட்டங்களையும் சுற்றி வரக்கு 12 வருடம் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கிட்டத்தட்ட 13 மாதங்கள் ஒரு ராசியில் இருப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. அதுதான் வந்து குரு பயிற்சியாக நம்ம பார்க்குறோம். இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, குரு மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போயிட்டு இதே மாதிரி நான் எப்படி உங்களுக்கு ரிவர்ஸ் சொன்னேன், அந்த மாதிரி இப்போ ரிவர்ஸ் போகிறார். இப்போ அப்படியே, அதாவது நம்மளுடைய பூமி சுழற்சி எப்படி காட்டுது அப்படின்னா, இது வந்து வானில் நடக்கக்கூடிய ஒரு அதிசயமாகவே பார்க்கப்படுது. அதாவது ஜென்ரலாக குரு பாட்டுக்கு முன்னோக்கி தான் போகணும். வக்ரம் அடைகிறார். வக்ரம்ங்கிறது ஒரு குடிகாரரை போல பிஹேவ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம். நிதானத்தை இழந்து அதாவது இந்த இடத்துல என்ன ஆகுறாருன்னா, குரு கொஞ்சம் லேட் பண்ண போகிறார். என்னென்ன செழிப்புகள்லாம் கொடுத்துட்டு இருந்தாரோ டக்குன்னு அப்படியே ஸ்டாப் ஆகுறாரு அந்த இடத்துல. அப்போ என்ன பண்ணுவார் குரு? ஏன் ஸ்டாப் ஆகுறாரு? குரு உங்களுக்கு கொஞ்ச நேரம் யோசிக்க வைப்பார். இப்போ நம்ம வந்து தெய்வ தரிசனங்களுக்கு போகிறோம், காத்திருந்து தரிசனம் பண்ணிட்டு வரோம் இல்லையா? கொஞ்சம் நேரம் நம்மளுக்கு அப்படியே டயர்ட் ஆகும், எப்படா கடவுளை பார்ப்போம்னு பார்த்துருவோம். அதே தான் வந்து இந்த ரிவர்ஸ் போயிட்டு ரெட்ரோகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. குரு வந்து பின்னோக்கி போன மாதிரி தெரியும், திரும்பவும் அதே பழைய நிலைமைக்கு அவர் மறுபடியும் இந்த வருட கடைசியிலே திரும்பவும் வந்துடுவார். கொஞ்ச நாளைக்கு தற்காலிகமாக அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த வானியல் சாஸ்திரப்படி அந்த வானத்தில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள்னால அப்படி நம்மளுக்கு அந்த பூமியோட சுழற்சியால் அப்படி தெரியுது. அதாவது குரு வந்து கொஞ்சம் கிராஜுவலாக, அதாவது சாதாரணமாக எடுத்தோன்னு ஒரு பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறதெல்லாம் குரு கொடுக்க மாட்டார். நிதானமாக தான் கொடுக்குவார். சனி வந்து லேட் பண்ணி புல் பேக் பண்ணி கொடுப்பாரு. ஆனால் குரு வந்து குரோத்தை கொடுப்பாரு. உங்களுக்கு கண்ணுக்கு நேராக தெரியும், ஆனால் உங்களுக்கு தெரியும் அந்த உழைப்பை போடணும், எனக்கு கண்ணு முன்னாடி ஒரு செல்வம் வரப்போகுதுங்கிறதெல்லாம் தெரியும் இல்லையா? அது இன்னும் நிதானிச்சு கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது தான் வந்து அதிசார பயிற்சி அப்படிங்கிறது அர்த்தம். இப்போது என்னென்ன ராசிகளுக்கு இந்த அதிசார பயிற்சி என்னென்ன மாதிரியான நல்லதை எப்படி கொடுக்க போகிறாரு, என்ன பாடத்தை கற்பிக்க வராரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா குரு அப்படின்னாலே பாடம் கற்பிக்க தானே வராரு. அதுவும் இந்த அதிசார பயிற்சி எப்படி தெரியுமா? ஒரு கிளாஸில் இருந்து புதுசாக இன்னொரு கிளாஸுக்கு ஒரு வாத்தியார் போகிறப்ப அந்த வாத்தியார் எப்படி நம்மள்ட்ட பிஹேவ் பண்ண போகிறாருன்னே நம்மளுக்கு தெரியாது. அந்த மாதிரி தான் இப்போது இந்த அதிசார பயிற்சியும் நம்மளுக்கு உணர்த்த போகக்கூடிய விஷயமா இருக்கும். சரி, இந்த குரு அதிசார பயிற்சி யாருக்கெல்லாம் நல்லது பண்ண போகிறார் அப்படின்னா, கடகம், ரிஷபம், மீனம், இந்த 3 ராசிகளுக்குமே வந்து குரு அதிசார பயிற்சி நிச்சயமாக நல்ல விஷயங்கள் தான் கொடுக்கும். நான் சொன்ன சில விஷயங்கள் இருக்குல்லையா, கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதில் கவனமாக இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஜாக்பாட்டே அடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. யாரெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த குரு அதிசார பயிற்சி அப்படின்னு பார்க்குறப்போ, மிதுனம், தனுசு, மகரம்
கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது இந்த அதிசார பயிற்சியில். ஏன்னா குரு கொஞ்சம் பின்தங்கி இருக்கிறதுனால எங்கேயாவது ஒரு இடத்துல அவமானங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு தருணத்தை அப்படிங்கிறது உருவாகிவிடும். குரு உருவாக்க மாட்டார், குரு பின்தங்கி இருக்கிறதுனால அப்படி அமையக்கூடிய ஒரு தருணம் இருக்கிறதுனால கவனம், மிக கவனம் அப்படின்னே நான் இந்த 3 ராசிகளுக்கும் சொல்லுவேன். யாருக்கெல்லாம் ஓகே அதாவது ஒரு மத்தியமமாக இருக்குது, ஒன்றும் இல்லை, நீங்கள்லாம் பிரச்சனை இல்லை, உங்களையெல்லாம் குரு அதிசார பயிற்சி பெருசாக ஒன்றும் தாக்க போகிறது இல்லை அப்படிங்கிறவங்களாம் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா மேஷம், கன்னி, துலாம், விருச்சகம், கும்பம். உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு மத்தியமமான ஒரு பலன் அப்படிங்கிறது தான் வந்து இந்த குரு அதிசார பயிற்சி அப்படிங்கிறது சொல்லுது. பொதுவாகவே குரு அப்படிங்கிறவர் எதுக்கு வராரு அப்படின்னாலே நம்ம செஞ்ச தவறுகளிலிருந்து சுட்டி காட்டி அதை சரி செய்யறதுக்கு தான். அப்போ இந்த குரு அதிசார பயிற்சி பார்த்து நம்ம எதுக்கு பயந்துக்கணும்னா தர்மத்துக்கு தான் பயந்துக்கணும். சில பரிகார முறைகள்லாம் சரியான முறையில் பண்ணி பயபக்தியோடு பண்ணி இனிமேல் அந்த தவறை நான் செய்ய மாட்டேன், திருப்பி திருப்பி அதே பேட்டர்ன் அந்த ரெப்பிட்டேஷனுக்குள்ளே நான் போக மாட்டேன் அப்படிங்கிற குருக்கெல்லாம் வந்து வாக்கு கொடுத்துடணும். நம்ம குரு வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னாலே அவர் வந்து நம்மளுக்கு டீச்சர் தானே. அந்த டீச்சர் என்ன சொல்லுவாங்க, ஓகே இனிமேல் நீ இந்த தவறு பண்ணக்கூடாது, இனிமேல் அந்த தவறு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு திரும்பவும் நம்ம அந்த தவறு பண்ணுறோன்னா கர்மத்தின் பாதையில் போயிடுவோம். இது எப்படின்னா கர்மத்திலேருந்து தான் தர்மத்துக்கு போகணுங்கிறது தான் விதி. அப்போ அந்த கர்மத்திலேருந்து தர்மத்துக்கு போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும், செஞ்ச தவறுகளை திரும்பவும் செய்யாமல் இருக்கணும். அதே போல் அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கிறோம் அப்படின்னா, ஒரு முயற்சி பண்ணாமல் இருக்கிறோம் அப்படின்னா தர்மத்தின் பாதையில் நம்மளால் போக முடியாது. குருங்கிறவர் ஒரு முயற்சி பாதையை காட்டக்கூடியவர். என்னங்கிறது ரிஸ்க் எடுத்து பார்க்குறதுல தப்பில்லை, ஆனால் ரொம்ப நிதானமாக அந்த ஞானத்தோட நம்ம அந்த தெய்வத்தை நம்பி இந்த யூனிவர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்பி நம்ம செய்கிறப்போ குரு காட்டுற வழி அப்படிங்கிறது சிறந்த வழியாக இருக்கும். எல்லாருடைய ஜாதகத்திலையுமே வந்து குரு நல்லா இருக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. சனிக்கு பயந்துக்கிறத விட குருக்கு தான் பயந்துக்கணும். ஏன்னா சனியாவது தண்டனைகள் கொடுத்துக்கிட்டே இருந்து திரும்ப திரும்ப சரி பண்ணுங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் குரு ஒருத்தங்களுக்கு கெட்டுருச்சு அப்படின்னா மீள்றதுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. அப்போது இந்த குரு தட்சணை அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குது இல்லையா, குரு தட்சணைலாம் செழிப்பானா குருக்கு வந்து கொடுத்து வழிபாடு பண்ணிட்டு வர்றது. அந்த குரு தட்சணையில் பேரம் பேசுகிறதோ, அந்த குரு தட்சணையில் வந்து இது பண்ணினா போதுமா அப்படிங்கிற மாதிரி அந்த வாக்குவாதங்கள் இருக்கிறதோ, சந்தேகமோ, குருனாலே சந்தேகமே படவே கூடாது. குருவை நம்ம சந்தேகப்பட்டுட்டோம் அப்படின்னாலே ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு குரு தோஷமோ குரு பலம் கம்மியாக இருக்குங்கிறது அர்த்தம். அது குரு தோஷமாகவே பார்க்கப்படுது. அதாவது குருமார்களுடைய வழிப்படி போங்கன்னு சொல்கிறது இல்லை, குருமார்கள் சொல்கிறத கேட்டு அந்த பாதையை நம்ம பின்பற்றணும் அப்படின்னாலே குருவோடைய அருள் செழிப்பாகவே நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. உங்கள் லெஜண்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம். அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்.